கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட்டில் ஒன் ஸ்டாப் சென்டரில் வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். கேஸ் ஒர்க்கரை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் MSW இல்லைனா வந்து MA இல்லைனா MSc சோஷியாலஜி, MA இல்லைனா MSc சைக்காலஜி, கிளினிக்கல் சைக்காலஜி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 21லேருந்து 40 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ரொட்டேஷன் பேசிஸில் 24 ஹவர்ஸ் வந்து சர்வீஸ் பண்ணக்கூடிய எலிஜிபிள் இருக்கக்கூடிய கேண்டிடேட், அதுக்கு இன்ட்ரெஸ்டடான கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி உமன் கேண்டிடேட்டுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர் சேர்ந்த கேண்டிடேட்டாக இருக்கணும். சரிங்களா? 18,000 ரூபாய் சேலரி. இது மட்டும் இல்லாமல் மல்டிபர்பஸ் ஹெல்ப்பரை பொறுத்த வரைக்கும் 10,000 ரூபாய் சேலரி. 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ண கேண்டிடேட் அல்லது 10th ஸ்டாண்டர்ட் ஃபெயிலான கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 21லேருந்து 40 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். 24 ஹவர்ஸும் வந்து ரொட்டேஷன் பேசிஸில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் சர்வீஸ் ஓரியன்ட்டில். அதே மாதிரி கோயம்புத்தூரை நேட்டிவாக இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். சரிங்களா? இதை வந்து அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு. இதில் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். ரைட் சைடில் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத மேலே மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பெயரை வந்து கேபிட்டல் லெட்டரில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஜெண்டரு, டேட் ஆஃப் பர்த்து, இதுக்கு ப்ரூஃப் வைக்கணும். ஏஜு, உங்களுடைய மேரிட்டல் ஸ்டேட்டஸு, உங்களுடைய பேரண்ட் இல்லைனா கார்டியன் இல்லை ஹஸ்பண்டோடைய நேமு, நேஷ்னாலிட்டி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்ன முடிச்சிருக்கீங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணணும். எப்போ பாஸ் பண்ணீங்க, எந்த இடத்துல முடிச்சிங்க, எந்த இன்ஸ்டியூட்டில் காலேஜில் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணணும். என்ன யூனிவர்சிட்டி கீழே வருது, எவ்வளோ பெர்சன்டேஜ், என்ன மேஜர் சப்ஜெக்ட் அப்படின்றதையும் கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணணும். சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இன்க்ளூஸ் பண்ணணும். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட் அப்படின்னு நம்ம இருந்தால் ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண இடத்துடைய டீட்டெயில்ஸும் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி ப்ராப்பரான சர்டிஃபிகேட்டோடைய காப்பி வந்து என்க்ளோஸ் பண்ணணும். கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிங்களா, ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணிங்களா அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அந்த சர்டிஃபிகேட்ஸில் இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி அட்ரஸ், என்ன அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து கம்யூனிகேஷனுக்காக உங்களுக்கு வந்து போஸ்டரில் அனுப்புகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான ப்ராப்பரான அட்ரஸ் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? உங்களுடைய காண்டாக்ட் நம்பரு, மெயில் ஐடி, இந்த மாதிரி உங்களுடைய பேசிக்காக இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸு, சர்டிஃபிகேட்ஸ்லாம் ஒர்க் ஷாப் ஏதாவது அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த டீட்டெயிலு இது ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் சைன் பண்ணிக்கோங்க. டேட்டு, ப்ளேஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட் கேம்பஸ், ஓல்டு பில்டிங், கிரவுண்ட் ஃப்ளோர், கோயம்புத்தூர் 641018 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். இதற்கான காண்டாக்ட் நம்பரும் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் 30 ஜூன் 2025 மாலை 5 மணிக்குள்ளே இவங்களுடைய உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை டவுன்லோட் பண்ணி இந்த ஆஃபீஸ்க்கு உங்களுடைய அப்ளிகேஷன் வித் நெசசரி டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸ் வந்து போய் சேர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா?